ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான நாள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமைய சாமிக்கிட்ட வேண்டிப்போம். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னாக்கா, நான் எப்போது சாமியை பார்த்தாலும் எந்த சாமியை பார்த்தாலும் அது ரோடாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் நான் சொல்கிற வார்த்தை இதுதான்: எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இன்றைக்கான நாள் நல்லபடியாக அமையணுன்ட்டு. ஏன்னா அந்த எல்லாருன்ற வார்த்தையில் நானும் தானே வருவேன். அப்படி தான் அது நெக்ஸ்ட்டு தான் என்னோடய குறைய நான் சொல்லிப்பேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைக்கு நான் ஒரு பொண்ணோட வீடியோ பார்த்தேன். அது திருவண்ணாமலை பொண்ணு தான், அது வெளிநாட்டில் போய் வேலை செய்யுது. அதுக்கு என்ன மனசு கஷ்டமோ தெரியல, அது ஒரு வீடியோ போட்டிருந்தது. சொந்த பந்தம்னா எப்படின்னு சொல்லிட்டு, நம்மக்கிட்ட காசு பணம் இருந்தால் தான் வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் பேசியிருந்தது. அதுக்கு என்ன அதுக்கு பர்சனலாக என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் அதில் நான் புரிஞ்சுக்குது, நான் அந்த பொண்ணு வந்ததில் நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஏதோ விசேஷத்துக்கு அதுக்கு சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னுட்டு. அது என்ன நினைக்குதுன்னா, அப்போ காசு பணம் இருந்து நம்ம நல்லா வசதியாக வாழ்ந்தால் தான் நமக்கு சொல்லுவாங்களே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். ஆனால் அந்த பொண்ணு சொன்னது உண்மைதாங்க. ஆனால் அந்த மாதிரி யோசித்து நம்மளுக்கு எந்த வந்தமும் வேண்டான்னு நினைக்கவே கூடாது. அது தப்பான விஷயம். அது சொன்னது நம்ம மதிக்காதவங்க வாசலுக்கு நம்ம எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு, அது கரெக்டு தான். அதே சொன்ன பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க, என்னது குற்றம் பார்ப்பேன் சுற்றம் இல்லைன்னு. அந்த சுற்றம்னா என்ன? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம சொந்த பந்தம் தானே. யாருங்க எனக்கு தெரியாது. இத்தனை வயசாகி எனக்கு தெரியாது நிஜமாவே எந்த சொந்த பந்தங்களை தப்பு சொல்லாமல் குற்றம் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க. இல்லை நம்மளே நிஜமாக சொல்லுங்கள், மனசாட்சியோடு நம்மளே இன்னொருத்தரை பற்றி பேசாமல் இருப்போமா? கிடையவே கிடையாது. ஏதோ 1000ல் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர் மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பாங்களே. யாரை பற்றியும் பேசாமல் நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லாரை பற்றியும் பேசுகிறவங்க தான், பேசி தான் ஆகணும். அதுதான் நம்ம மனுஷங்களோட இயல்பே. அதுதான். இல்லைன்னா நம்ம சாமி ஆகிடுவோம். அப்புறமா நம்ம சாமி அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா சாமி எல்லாருக்குமே நல்லது பண்ணுவார். நல்லது நினைக்கிறதுனால மட்டும்தான் சாமின்ற நம்ம. இல்லைன்னா நம்ம எல்லோரும் மனுஷர் தானே. அதுதான் நான் சொன்னேன். அப்புறம் என்னமோ சொல்ல வந்தனே நான். அப்புறம் அந்த பொண்ணு சொன்னது, நம்ம அந்த மாதிரி சொந்தம், நம்மளை மதிக்காத சொந்தம் எதுக்கு நம்மளுக்குன்னு. கரெக்டு தான் அது. அப்புறம் நம்ம செத்தா 4 பேர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளை தப்பு கண்டுபிடிக்கிற 4 பேர் எதுக்கு? நம்ம செத்ததுக்கப்புறம் எப்படி யார் வருவாங்க, யார் அழுவாங்க, அதனால் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது தான். அது உண்மை தான் அது. ஆனால் இன்னொரு விஷயம், நம்ம செத்துட்ட பிறகும் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் வேணா இருக்கலாம். ஆனால் நம்ம இருக்கும்போது நம்ம பசங்களுக்கு பண்ணுற ஒரு நல்லதுக்கெல்லாம் அந்த 4 பேர் வேணும் இல்லைங்களா? அதுக்கும் நீங்கள் கொஷன் பண்ணலாம். நமக்கு நல்லது நினைக்கிற 4 பேர் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, நமக்கு கெட்டது நினைக்கிற அந்த 4 பேரும் வரணும். வந்தால் தான் அதில் அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் நம்ம இவ்வளோ கெடுதல் நினச்சிருக்கோம், இவ்வளோ கெட்டது நினச்சிருக்கோம், அதனால் இவன் இன்றைக்கி முன்னேறிட்டாளேன்னு சொல்லிட்டு அவங்களாச்சும் ஒருத்தர் மனசு மாறுவாங்க, தீர்ந்துவாங்க. அதனால் சொந்தம் வேணுங்க. அதை தான் அவங்க பேசியிருக்கலாம், நம்மளுக்கு துரோகம் நினச்சிருக்கலாம், நம்மளுக்கு கெட்டது நினச்சிருக்கலாம். அதெல்லாம் நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். அதை நம்மளால் மன்னிச்சு இயல்பாக பேச முடியாட்டியும் மறந்துட்டு நம்ம நார்மலாக இருந்துட்டு போகலாம். அப்புறம் இன்னொன்று நம்ம அந்த மாதிரி நினைக்கிறவங்க நம்ம சொந்தத்தில் தான் முக்கியமாக. அப்படி தான், அதுதான் வருதே சொந்தம். நம்மளை குறைவாக பேசினவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு. எப்படி அது நம்ம அவங்க முன்னாடி நல்லா வாழணும், நல்லா வீடை கட்டி நல்லா வசதியாக வாழ்ந்து காட்டணும்னு யோசிச்சு நம்ம சந்தோஷத்தை விட்டுருவோம், நம்ம சரியாக சாப்பிட்றத விட்டுருவோம், நம்ம சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்கணும், இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு நினச்சி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே மாட்டோம். அதே நீங்கள் நம்மளை தப்பாக நினச்சவங்க நம்மளை கம்மியாக எடை போட்டுங்க முன்னாடி சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும்னு நினைங்க. சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணுன்னா என்ன? நம்மளுக்கு தேவையானதை நம்ம பண்ணிக்கிட்டு, நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாமே பண்ணின்னு, நம்ம பசங்களுக்கும் எல்லாமே பண்ணின்னு நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழலாம். அப்படி வாழ்ந்தாராச்சும் கடைசியில் நம்மளுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று ஆகி போகும்போது சந்தோஷமாக நிம்மதியாக போகலாம். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டோன்னுட்டு. அப்படி இல்லை, இன்றைக்கி சேர்த்து வச்சிடலாம், நாளைக்குன்னு பார்த்துட்டே இருந்தோம்னா
அதுதான் இப்போ இருக்கிற மனுஷங்களுக்கு சொல்ல முடியாது எப்போ என்ன நோவு வருது, எப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏதோ நாய் போயிருந்ததுக்கப்புறம் எந்த ஒரு நிம்மதியும் இல்லாமல் சந்தோஷமும் இல்லாமல் சாகிறத விட நம்மளை தப்பாக நினச்சவங்க முன்னாடி நம்ம சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும்னு நான் நினைக்கிறேன். நான் எனக்கு தோணுனது அது. இது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை சொல்லிட்டேன். ப்ளீஸ் ஆனால் எனக்குன்னு ஒன்று கேட்குறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னுடைய சேனலில் வீடியோஸ் நிறைய இருக்கும். ஏன்னா டெய்லி நான் எடுத்து போட்டுட்டு தான் இருக்கேன். அதில் என்ன எதை சரி பண்ணணும்னு கூட நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. அதை சொன்னாலாச்சும் நான் சரி பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுவேன். அதை பார்த்தா தானே நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கும் உங்கள் கூட ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கணுன்னு ஆசை தான். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். இப்போது நான் நினைக்கிற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தப்பாக தெரியலாம், அது மற்றவங்க நினைக்கிற ஒரு விஷயம் எனக்கு தப்பாக தெரியலாம். அதனால் அது பேசுகிறது அதுக்கு ஓகே. அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லைங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி ஒப்பீனியனோடு எல்லாரும் ஒரே மாதிரி தாட்டாக இருக்க முடியாது. அதுதான் சொல்ல வர. அந்த பாப்பாவுக்கு என்ன தோணுச்சோ அது பேசிச்சு. எனக்கு என்ன அனுபவமோ நான் அதை சொல்லியிருக்கேன்னு. எனக்கு அது பேசினதும் கரெக்டு தான். அது நான் கரெக்டுன்னு தான் தோணுது. நான் அதை கொஞ்சம் சொல்லியிருக்கேன். எனக்கு என்னென்னா தனியாக அந்த பாப்பாவும் தனியாக தான் அங்கே வாழுது. அதனால் அதுக்கும் சொந்த பந்தத்தோட அருமை தெரியும். நானும் தனியாக தான் வாழ்ந்திருக்கேன்னு. அதனால தான் சொல்கிறேன். ஆனால் அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். 4 பேர் கூட இருக்கும்போது, 4 சொந்தத்துங்க கூட பழகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அந்த விஷயம். அது எல்லாருக்கும் நடந்தால் தான் தெரியும். அது நல்லாயிருக்கும். அது ஓகே, கரெக்டானு சொல்லுங்கள். ஓகே, பாய்.